வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை பற்றி நமக்கு வந்து தெரியணும். வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்னா அந்த வண்டி பார்க்க எப்படி இருக்குது, அந்த வண்டிக்கு வந்து எத்தனை டயர் இருக்குது, எந்த யூஸ் பண்ணால் அந்த வண்டி வந்து ஓடும், அதாவது பெட்ரோலில் போகுதா, டீசலில் போகுதா, அல்லது வந்து ஈவியில் இருக்கா, இல்லை நைட்ரஜனில் போகுதா, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் வந்து பார்த்தாக்கணும். மைலேஜ் எவ்வளோ தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தரும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வண்டியை நம்ம வந்து வாங்க போவோம். அதே மாதிரி தான் ஒரு ட்ரேடிங்கும். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 அப்படிங்கிறது என்ன, ஒரு 50 ஸ்டாக்ஸ் கன்க்ளூட் பண்ண ஒரு இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸில் யார் கொஞ்சம் வெயிட்டான ஆள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டாப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தனியாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்த நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுளில் நிஃப்டி 50 வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு சும்மா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கே வந்து என்எஸ்சியோட அந்த பிடிஎஃப் லிங்க் தான் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சும்மா ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப் கான்ஸ்டியூஷன்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது இல்லையா, அதில் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 10% இருக்குது, ஐசிஐசி பேங்க்கு 8% இருக்குது. இதுவே வந்து 18% வந்து வந்துருச்சு டாப்பு. அந்த டாப்லேயே வந்து இது ரெண்டுமே வந்து பயங்கரமான டாப்பில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங் வேறு ஏதாவது இருக்குதா, இந்த இடத்துல பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4%, ஆக்சிஸ் பேங்க் கிட்டத்தட்ட வந்து 3.5%, கோட்டக் மகேந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5%. ஸோ பேங்கிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. ரிலையன்ஸை விட்டுருங்க, ரிலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலைப்பாம்பு மாதிரி, அது என்றைக்கோ ஒரு நாள் தான் வந்து சட்டனாக வந்து ஏதாவது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் வந்து பண்ணும். மற்ற நாட்கள் எல்லாம் நிஃப்டி 50 மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த பேங்கிங் வந்து மூவ் ஆகணும். குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆயிரும். ஸோ அதை தாக்கு பிடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், அதுக்கப்புறம் வந்து எல்என்டி, இன்ஃபோசிஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ ப்ரிடாமினண்ட்டாக வந்து எங்கே மூவ் பண்ணுது நிஃப்டி 50யை யார் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வந்து மூவ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20% வந்து 25% வந்துருச்சு. இதுவே வந்து உங்களுக்கு வந்து டாப் கான்ஸ்டியூஷனில் இதுவே ஒரு 20% வந்து இவங்களே வந்துருக்குறாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன, நீங்கள் அதாவது இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, நிஃப்டி 50ல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட ஃபோக்கஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஸ்டேட் பேங்க்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துடணும். சைட் பை சைடு வந்து இந்த பேங்கிங் எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பேங்க் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50 என்ன பண்ணும், கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிக்கும். பேங்க் நிஃப்டி நல்லாவே வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா முழுக்க அது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கிடையாது, அதனால வந்து ஃபுல்லாக வந்து இறங்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இறங்க ஆரம்பிக்கும். நிஃப்டி 50யோட அந்த மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. நான் வந்து நிஃப்டி 50க்குன்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் சில விஷயம்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும், பேக் டெஸ்ட் வந்து பண்ணணும், என்னென்னலாம் இந்த விஷயத்தெலாம் நடந்துருக்குது அப்படின்லாம் வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நாளை நிஃப்டி 50 மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுமா, டவுன் ட்ரெண்ட் வருமா, ரேஞ்ச் கொண்டு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஒரு 3-4 ஸ்டாக்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ நீ வந்து இதெல்லாம் சொல்கிறது இல்லையே, நீ வெறும் வந்து நிஃப்டி 50 மட்டும் தானே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து 15-20 நிமிஷம் மேலே போயிடுது. அதுவே வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறதில்ல. ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை நான் வந்து கற்றுக்கணும், ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நான் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அது வந்து முழுசாக வந்து பார்க்குறாங்க. மற்றபடி பெருசாக அந்த லெவல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து கிடையாது. ஸோ இந்த ரேஞ்சு அப்படி இருக்குது அப்படின்ட்டு அது வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறேன். ஸோ சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன், அது வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ என்னோட
அந்த கெஸ்ஸிங் ஒர்க் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நாங்கள் என்னோட கன்க்ளூஷன் எங்கே வரும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது, இந்த இடத்துல ரேஞ்ச் கொண்டு போகுது அப்படின்னா மார்க்கெட் ரேஞ்ச் ஒன்றில் போகுது அப்படிங்கிறத நான் இதை வச்சு தான் சொல்கிறேனே ஒழிய நான் அந்த இண்டெக்ஸ் வச்சு நான் வந்து சொல்கிறது வந்து கிடையாது. ஸோ இதை தெரிஞ்சால் தான் நாம் அந்த இடத்துல வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அதனால் வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. இது வந்து ஒரு பேக் அண்ட் மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பில்டிங்க்கு ஒரு பேஸ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். அது முன்னாடி தெரியுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து நல்லா தைரியமாக கால் வச்சுட்டு நல்லா எகிரி குதிக்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி பேங்க்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஏப்பா பேங்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான். ஏன்னா பேங்க் தான் வந்து ஹையரான ஒரு வெயிட்டேஜ் நிஃப்டி 50 இருக்குது. அதனால் வந்து நிஃப்டி பேங்க்கையும் வந்து எப்படி போகுது அப்படின்னு நான் வந்து பார்த்துடலாம். நிஃப்டி பேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த இடத்துல இந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நெகட்டிவ் தான். இந்த நெகட்டிவே வந்து போனாலும் நமக்கு வந்து ஒரு லிமிட்டடான ஒரு டவுன் சைடு வந்து இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டெண்ட் வந்து வந்தாங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இது இப்போது க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 53,600 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 53,000 பாயிண்ட். அப்போது ஒரு 600 பாயிண்ட் தான் வந்து கேப் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 600 பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி வந்து போய் மூவ் ஆயிரும். ஸோ நாளை பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்படி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நிஃப்டி 50 பயங்கரமாக வந்து கீழே இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா நிஃப்டி 50 இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனுக்காக பேங்க் நிஃப்டி சார்ட்டை உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யோட ஒன் டே சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இந்த கேப் வந்து இந்த டவுன் சைடில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ஃபில் வந்து நடக்கலை. ஏற்கனவே இந்த லெவல் வரைக்கும் வந்தாங்க, மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் போயிட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் இருந்துச்சு இல்லையா இந்த இடத்துல, அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து மேலே போயிருந்தாங்க. அதனால தான் வந்து நிஃப்டி 50 இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டினியூ வந்து போயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி மூவ் ஆன லெவலுக்கு வந்து நிஃப்டி அதாவது நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகலை. ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்லைட் மாடிஃபிகேஷன் இந்த இடத்துல வந்து இருக்குது. அதனால் வந்து இது கொஞ்சம் மூவ் ஆகலை. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கேப்பு நாளைக்கு ஏதாவது வந்து இறங்குச்சு அப்படின்னா நாளை இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் வந்து ஒன்று முடிச்சு போட்டு வந்து பார்க்கணும். ஸோ சும்மா நீங்கள் வந்து வெறும் இதில் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன், நான் இதை மட்டும் வந்து பார்த்துட்டு உக்காந்துருந்தேன் அப்படின்னா வேலைக்காகாது. இதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறது வந்து கிடையாது. ஏன்னா இதுக்கே வந்து டைமிங் வந்து ரொம்ப இழுத்துட்டு வந்து போயிடுது. ஸோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சில விஷயங்கள் நான் வந்து காமிச்சிக்கிறது வந்து கிடையாது. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டு வந்து போயிடுறேன். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்களே வந்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி வந்து பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு விட்டு போயிடுறேன். அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து கேப் வந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா இந்த கேப் இந்த இடத்துல வந்து ஃபில் ஆகும், பார்த்துக்குங்க. அதுதான் வந்து ஹிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு பேங்க் நிஃப்டி அந்த 600 பாயிண்ட்டுக்கு கடந்து வந்து கீழே இறங்குது அப்படின்னா இந்த இடம் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் வந்து ஹோல்ட் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா நிஃப்டி 50ல் என்ன நடக்கலாம், மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 22,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டி அந்த சப்போர்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 53,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை உடைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த 22,200 அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அது வந்து நாளைக்கு அதோட ரியாக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளை நமக்கு பேங்க் நிஃப்டி 50ல் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எல்லாமே பேங்க் நிஃப்டியில் அந்த 53,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது, பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் வீடியோலாம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு 23,700 பாயிண்ட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்துச்சு இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம வந்து கவனிச்சிக்க வேண்டிய விஷயமா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு வந்து கீழே போயிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கும் நாம் வந்து ரெடியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து கொண்டு போயிட்டு அதாவது ஒரு 23,700 அந்த லெவலில் போய் வந்து டச் வந்து பண்ணிவிட்டு அதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்துருச்சு இல்லையா, அந்த லோ வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டே தான். பெருசாக வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து போகவே இல்லை, லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிருந்தது. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ஹை வந்து போகுதோ அப்போல்லாம் வந்து செல்லிங் தான் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லாஸ்ட்டாக ஒரு 3 மணிக்கு மேலே வந்து சும்மா செஞ்சு விட்டாங்க இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லிங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டாக 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 23,300 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒர்க் நாளைக்கு வந்து அந்த மேஜிக் அப்படியே வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஒரு 23,300 அந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து அந்த மேஜிக் வந்து கிடைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து சேம் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ நாளை எக்ஸ்பைரி வேறு. ஸோ அந்த எக்ஸ்பைரி டைமில் நமக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எப்படி வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயமே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் என்ன விதமான கேண்டல்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகுது நாளைக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ஜாக்கிரதையாக வந்து பாருங்கள். அதுதான் நாளையோட அந்த ட்ரேடிங் வந்து டிசைட் வந்து பண்ண போகுது. அப்போது ஒரு 23,300 நாளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க, பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை, நல்ல வால்யூம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து ஒரு 23,000 வந்து தாராளமாக வந்து பார்ப்போம். அது நாளை மறுநாளுக்குள்ளே வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த 23,300 இந்த ரேஞ்சை வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து ஹோல்டு ஆகலை அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் இருக்குது, ஒரு 23,150 இருக்குது. ஸோ அப்போ இன்ட்ராடேயில் இந்த 23,300 உடைக்கிறாங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது, 23,150 இருக்குது. இப்போ 23,150 அப்படின்ட்டோம் அப்படின்னா இந்த 23,000 அப்படிங்கிறது ரொம்ப பக்கமான ஒரு நம்பர் தான், அதுவும் மிகப்பெரிய நம்பர், ஃபுல் நம்பர். அப்போது இந்த லெவலையும் வந்து டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்குது, நிறைய ஹிண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் தான் வந்து அதை இன்டர்பிரேட் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு சப்போர்ட் இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த 23,300 ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,650 அப்படிங்கிறது, 23,250 அப்படிங்கிறது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டு. ஸோ இந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் 5 மினிட்ஸில் ஒர்க் ஆனாலும் ஆகலாம். ஸோ அதனால் வந்து இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த 23,250 வந்து உடச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த கேப் சொன்னோம் இல்லையா, அந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,120 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இப்போது நிஃப்டி 50 ஏற்கனவே கரெக்டாக வந்து அந்த டிமாண்ட் ஜோனுக்கிட்ட வந்து வந்துருச்சு. அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. ஸோ அந்த 100 பாயிண்ட்டில் நமக்கு வந்து அந்த நிஃப்டி 50யோட அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நாளைக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிமாண்ட் ஜோன் வந்து பிரேக் டவுன் வந்து ஆயிரும். ஒரு நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதனால் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அப்போ நாளைக்கு முக்கியமான லெவல் 23,300, 23,250 இந்த லெவல் நமக்கு வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து அமைய போகுது. பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் லாஸ்ட் ட்ரேடிங்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 23,650 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,450 அதை உடச்சாங்க அப்படின்னா
குறைந்தபட்சம் ஒரு 23,350 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்து லாஸ்ட் கேண்டில் வரைக்கும் வந்து செல்லிங் தான். இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 2-3 தடவையில் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வராங்க. ஆனால் அந்த இடமும் வந்து செல்லிங் தான் வந்து போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் தான் வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,500 இந்த லெவல் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 இருக்கலாம். 23,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,150 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,600 650 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக தான் வந்து இருக்குது. நிஃப்டி 50 வந்து தாங்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸில் தான் வந்து நிறையா வந்து இது ஒரு டம்ப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு. ஸோ செபி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து ஏற்றி வச்சுருக்கிறீங்க, அது வந்து நல்லதுக்கு இல்லை, அதை கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து குறைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பேங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. அவங்க சொன்னதுலேருந்து பயங்கரமாக செல்லிங் நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. அதாவது வெளியே டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி வந்து அப்படியே வந்து அந்த ஷேர்லாம் வந்து வெளியே போய்கிட்டுருக்கு. ஒரு பேனிக் செல்லிங் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்லிங் வந்து அடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி பெருசாக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணாமல் வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒஸ்ட் கேஸ் சினாரியோ கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கிடையாது, கொஞ்சம் நாட்கள் வந்து எடுக்கும். ஸோ அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் சரியாகவே வந்து அடி வாங்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு 2 மாதம் 1 மாதம் அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து அந்த டைமிங் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், இந்த 54,000 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவலை வந்து ஹோல்டு பண்ணி ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. 54,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,600 வரைக்கும் வந்து வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் இன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 53,900 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,400 இருக்கலாம். 53,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 53,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 53,900 54,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,200 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டர்ன் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு 1.25 இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக், அங்கே இருந்ததுல மறுபடியும் வந்து செல்லிங். இந்த 74,550 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,200 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வரைக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 74,550 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,000 இருக்கலாம். 74,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 75,550 உடச்சாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 75,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலிருந்தே அடித்து தும்சம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9:30 வந்து நம்ம சொன்ன அந்த 14,400 வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 13,300 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த லெவல் கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த இடத்துலேயே வந்துட்டாங்க, ஒரு 10-25 வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் புல் பேக் போயிட்டு நியர்லி 1.20 பக்கம் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,300 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 14,200 இருக்கலாம். 14,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,300க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 14,400 வரைக்கும் வரப்பட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் 23,000 அப்படிங்கிற ஒரு ஃபுல் நம்பர் கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த 23,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஸ்டில் நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிடைக்கிது அப்படின்னா ஒரு 2 நாளில் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரேடாக இருக்கிற ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் டிமாண்ட் ஜோன் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலில் இருந்து புல் பேக் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப் ட்ரெண்டு. ஸோ முக்கியமான ஒரு லெவலில் தான் நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுங்கள். நம்மளை குழப்பி விட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவான ஒரு இடத்துல நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு, பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும் தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.